வாழ்க்கையில் நாம் காணும் சில மாந்தர் குறிப்பிட்ட சில நபர்களைக் கண்டு தாமும் வாழ்வில் அவர்களையே பின்பற்ற வேண்டும் என்னும் உறுதியான எண்ணம் கொள்வார்கள். நல்லது, எவராலும் ஈர்க்கப்படுவதனால் தவறு எதுவும் இல்லை. எனினும் சில வேளைகளில் அந்த ஈர்ப்பானது பின்தங்கி போய்விடும். ஈர்த்த நபரினை பிரதிபலிக்கும் முயற்சி துவங்கும். ஆக அந்த கட்டத்தில் தடைப்படும் நமது வளர்ச்சி. உதாரணத்திற்கு, உலகில் உள்ள மலர்களின் வண்ணங்களோ அநேகமாகும். அவை ஒன்றை ஒன்று பிரதிபலிப்பதே இல்லை. வண்ணங்களையோ நறுமணத்தையோ அவைகளை பிரதிபலிக்கவில்லை எனில் நாம் என்ன விதிவிலக்கா? ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உறுதியாக உறைந்திருப்பது தனித்தன்மை. அதை மெருகேற்ற போதிய அவகாசமும் நம்மிடம் உண்டு. எனினும் சிலர் அந்த திறமையை பிரதிபலித்துக் கொள்வதற்கு மாறாக காலத்தை வீணடிக்கின்றனர். சிலரை பிரதிபலிப்பதில், சிலரை பின்பற்றுவதில். அது பயனற்றது. காலத்தை பயன்படுத்தி தங்கள் சுய அடையாளம் ஒன்றை நிர்மாணியுங்கள். ஏனெனில் மற்றவரின் நிழலாவதை காட்டிலும் தாமே வழிகாட்டும் தடமாகலாம் அல்லவா? ராதா ராதா.